வெயிலுக்கு குழு குழுன்னு இருக்கும் மக்களே, வாங்க நொங்கு சாப்பிடலாம். பாரு, நம்ம ஒரு அண்ணா வந்துட்டாரு. நொங்கு வாங்க அக்கா, அண்ணனுக்கு நொங்கு போட்டு கொடுக்க. மகளே, இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி கோயம்புத்தூர் கிளம்பியாச்சு நொங்கு வெட்டிட்டு வியாபாரத்துக்கு. நம்ம குமார்ஜி தான் நொங்கு இறக்கி கொடுக்குறாரு. பாருங்கள், எண்ணிட்டு இருக்காரு. நீ ஆட்டோவில் ஏற்றிட்டு கிளம்பிடலாம். அடா சூப்பராக இருக்குது இந்த இடம். அட குமாரா, சீக்கிரம் நொங்க இறக்கு. அடா 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 அப்புறம் குமாரு, சீக்கிரம் எட்டு வந்து போடுங்க, நேரமா இது. இந்த பையன் தான் பயங்கரமான கொடூரமான நொங்கு வெட்டுறான். இந்த அக்கா தான் ஓனரு. மக்களே, ஒரு வழியாக கடைக்கு வந்தாச்சு. கோயம்புத்தூர் காலப்பட்டி. இனி இறக்கி வியாபாரம் பார்க்க வேண்டியதா. கூட்டம் வந்துச்சுன்னா வீடியோ எடுக்க முடியாது மக்களே. வெயிலுக்கு குழு குழு குழுன்னு நொங்கு இருக்குது நம்மக்கிட்ட. கோயம்புத்தூர் மக்கள் நம்மக்கிட்ட வாங்க, நொங்கு சாப்பிட்டா கூலிங் உடம்புக்கு. வாங்க மக்களே. சரி, கடை எடுத்து வைப்போம். படுதா விரிடா டே. கத்தி தீட்டிக்கலாம். அந்த ஆத்தா என்ன பண்ணுது, நம்ம அக்கா கூட்டுறக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம டிரைவர் பாருங்க எவ்வளோ பொறுமையாக வருவான்னு. இதுதான் டிரைவரு, பார்த்துங்க மக்களே. ஒரு வழியாக நொங்கு வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஆத்தா பாருங்க நொங்கு வெட்டிட்டு இருக்குது. நம்ம மாப்பிள்ளை வெட்டுறாரு, நாமளும் போய் வெட்டுவோம். நம்ம நொங்கு கடையில் நொங்கு வெட்டிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஆத்தா வந்திருக்கு. எவ்வளோ ஸ்டைலாக வெட்டுதுன்னு பாருங்கள் நொங்கு. வயசானாலும் ஆத்தா உண்ணாமல் பயங்கரமாக நொங்கு வெட்டுது. ஆத்தா கூட நம்மளாலேயே வெட்ட முடியல, ஜம்முன்னு வெட்டுது பாருங்கள். பாருங்கள் எப்படி வெட்டுது. சூப்பராத்தா. வயம் வேற பசிக்குதுன்னு அழுதுட்டு வெட்டாமல் உட்காந்துருக்கேன் பாருங்க மக்களே. போய் கடையில் போய் சாப்பிட்டா 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். ஆட்டோ எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு வந்துரு. நம்ம அண்ணா வாங்கிட்டாருங்க, 200 ரூபாய்க்கு வாங்கிட்டாரு 20 பீஸு. எப்படி 3-4 மணிக்குள்ளே முடிச்சிடலாம் சாயந்தரம் வியாபாரத்தை. இந்த ஹேப்பி சண்டே எப்படி போகுதுன்னு தெரியல. மக்கள் இப்போ தான் கூட்டம் வர ஆரம்பிக்குது. சீக்கிரம் முடிச்சிருவோன்னு நினைக்கிறேங்க. சல்லுன்னு ஒரு 10 பேர் வந்துட்டா தான் எங்களால் வெட்டி கொடுக்க முடியாது. ஏன்னா காரணம், அவங்க கண்ணு முன்னாடியே தான் வெட்டி கேட்பாங்க. கொஞ்சம் நேரம் கூட வெயிட் பண்ணக்கூடாதுங்கிறாங்க நம்ம மக்கள். ஒரு 10 நிமிஷம் நிற்கலாங்கிறதுல இல்லை, வந்தோடனே கிளம்பணும். அவசரப்பட்டால் நாங்கள் எப்படி சாமி வெட்டுறது, கொஞ்சம் கூட எங்களை புரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்களுமே ப்ரெஸ்ஸாக வேணும், கண் முன்னாடி வெட்டி கொடுக்கணும். வெட்டி வச்சது ஆகாதுன்றுவாங்க. எப்படி தேவை வெட்டுறதோ. 10 பேர் வந்து நின்ட்டா 10 பேர் 10 நிமிஷத்தில் கேட்டால் நாங்கள் எப்படி வெட்டுறது சாமி? பயங்கர கஷ்டங்க. கை கால் வலியே எழும்பிடு. பையன் பாருங்க நம்ப முடியாமல் போய் உட்காந்துட்டான் ஆட்டோவில் சாப்பிடாதனால. சீக்கிரம் வெட்டி விட்றா, கூட்டம் வருதுரோ. இது வெட்டி தாங்கணுமோ. நான் 10 பீஸ் 100 ரூபான்னு போட்டு கொடுக்க சொல்கிறேன். அந்த காலை வியாபாரத்தை கவனி. 15 பீஸ் போட்டு கொடுங்கக்கா அண்ணனுக்கு. ஆத்தா தான் இல்லட்ட ஜம்முன்னு விட்டது. எனக்கு எப்படி இன்றைக்கி ரெஸ்ட் கொடுத்துருவாங்க போல். நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்துக்கிறேன் மக்களே. நல்லா வெட்டுது ஆத்தா. ஆத்தா கூட நம்மளாலே வெட்ட முடியாது, அந்தளவுக்கு வெட்டுது சூப்பராக. எப்படின்னு வருங்க ஸ்டைல், சூப்பராக வெட்டுது நமக்கு. எப்படின்னு பாருங்க, ஆத்தா ஜம்முன்னு வெட்டுது, சூப்பராக வெட்டுது. அப்படி
உடையாம அழகா வெட்டி போடுது பாருங்க. காதடிக்குதா? அந்த அக்காவுக்கு போட்டு கொடுக்க சீக்கிரம். இவர் தான் கேப்டன் பிரபாகர். இவர் அருமையான டிரைவரு. இவர் நொங்கு வெட்டுறதுல கில்லாடி. ஓங்கி ஓங்கி வெட்டி ரெண்டா உடைப்பானுமே. நொங்கே வெட்ட தெரிய மாட்டேது. பாரு மக்களே, 4 மூணு உடைப்பான் பார்த்துக்குங்க. தனப்பிரி நின்னுடா, அழுகுறா. போய் வண்டியிலேயே உட்காந்துட்டா பசிக்குதுன்னு. வா, அழுகாத வா, சாப்பாடு வாங்கி தர வா. அக்கா பாருங்க நொங்கு வாங்கிட்டு கிளம்புது. இங்கே வியாபாரம் பரவாயில்ல மக்களே. வெயில் வருது. போன வாரம் மழை வந்துருச்சு லாஸ்ட்டில், எல்லாம் நட்டான். இந்த வாரம் கடவுள் என்ன பண்ணுறாருன்னு தெரியல, பார்ப்போம். சரிங்க மக்களே, நானும் போய் நொங்கு வெட்டுறேன். ஓகே மக்களே, அப்புறமா ஃப்ரீயாக இருக்கையில் வீடியோ எடுத்துக்கலாம். ஓகே மக்களே, பாருங்கள், நானும் வேலையை பார்க்குறேன். ஏன்ற அருவாளுங்கடா மக்களே. லைட்டாக கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்க, ஒரு குட்டி தம்பி நம்மக்கிட்ட நொங்கு வாங்க வந்திருக்கா. அப்படி தம்பிக்கு நொங்கு போட்டு கொடுத்துட்டுருக்கு நம்ம அக்கா. நம்ம மாப்பிள்ளைக்கு 2 பேர் பயங்கரமாக நொங்கு வெட்டிகிட்டு இருக்கிறானுங்க. பாருங்கள் மக்களே, குட்டி பையன் பாருங்கள் நொங்கு வாங்கிட்டு கிளம்புறாங்க. மக்களே, இன்றைக்கி பயங்கர கூட்டம். இப்போ தான் சாப்பிட உட்கார்ற மணி கரெக்டாக 2 மணி. வாங்க சாப்பிடலாம். இந்த வாரம் பிரியாணி வாங்கலை, அரிசி சாப்பாடு தான், சாம்பார் ரசம். வாங்க மக்களே சாப்பிடலாம். சூப்பராக தான் இருக்கு. ஐயோ சாமி, இன்ன வரைக்கும் உட்காரவே முடியல, பயங்கர கூட்டம். இன்னும் பயங்கரமாக நிற்கிறாங்க. சாப்பிட்டோன்னே போகணும்னு உங்கள் வீட்டில் சாமி. மக்களே, நம்ம ஆளுகளை ஜாலியாக இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. காய் முடிய போகுது. கொஞ்சம் கூட்டம் இல்லாதனால ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க பாருங்க எல்லோரும். அப்பா வெயில் வேறு பயங்கரமாக வரப்போகுது. இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் வியாபாரத்தை முடிச்சுட்டு வீடு கிளம்ப வேண்டியது தான். மக்களே, இன்றைக்கி நொங்கு கடையில் பயங்கர கூட்டம். ஒன்றுமே முடியல சாமி, கடவுளே பயங்கர கூட்டம் சாமி. கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் கிடைக்கல. சாப்பிட்ட உடனே போய் வெட்டிட்டு இருந்தேன் சாமி, பயங்கர. நொங்கு உடம்புக்கு ரொம்ப கூலிங் மக்களே. எல்லோரும் வாங்கி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. வாங்கி சாப்பிடுங்க மக்களே. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் நல்லா ஜில்லுன்னு இயற்கையான பொருள் சாப்பிடுங்க. பதனி நொங்கு எல்லாமே வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது, கூலிங்கை தரும். நம்ம கடை வந்து குறும்பபாளையத்துலேருந்து லெஃப்ட் ஏர்போர்ட் ரோட்டில் தான் இருக்குதுங்க. காலப்பட்டியில் முன்னாடியே இருக்குது. வாங்க மக்களே, கோயம்புத்தூர் மக்கள் எல்லோரும். மக்களே, ஒரு வழியாக நொங்கு வெட்டி முடிச்சிட்டோம். இன்னொரு 5-6 குலை தான் இருக்குது. பயங்கர கூட்டம். இன்ன வரைக்கும் வீடியோ கூட எடுக்க முடியல. நம்ம பசங்க திணறிட்டு இருக்கிறாங்க. நம்ம அக்கா பாருங்க ஜாலியாக டீ குடிக்குது. டீ குடிக்கலாம் வாங்க. கொஞ்சமாக ஊற்றுக்கா, அளவாக இருந்தால் போதும் சிந்தாதேக்கா. மக்களை கொஞ்சம் உடம்ப ப்ரெஸ் பண்ணிக்கலாம். டீ குடிச்சு சூப்பராக இருக்குது. வாங்க டீ சாப்பிடலாம். மக்களே, இன்றைக்கி நொங்கு வெட்டி முடிச்சாச்சு. அடுத்த சண்டே பார்க்கலாம் மக்களே. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே.